இது வந்து இசை வெளியீட்டு விழா, நிலாச்சோறு என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா. நான் பொதுவாக இந்த அரங்கத்திலேயே நடந்த நான் இசையமைத்த பல படங்களுக்கு நான் வந்ததில்லை. இந்த படத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி விட்டதால் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பற்றி நான் பொதுவாக வேலை செய்த படத்தை பற்றி வெளியில் சொல்கிறதில்ல. இந்த படத்தில் என்னென்ன பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு பேசுகிறது தேவையில்லாதது. ஏன்னா இசையை கேட்டால் நீங்களே முடிவு பண்ணிட போகிறீங்க. இங்கே பேசிய சத்யராஜ் அவர்களும், சிவகுமார் சார் அவர்களும், பாக்யராஜ் அவர்களும் மிக அற்புதமான தகவல்களை சுந்தரராஜனை பற்றியும் தகவல்களை நமக்கு தெரிவித்தார்கள். இருந்தாலும் ஒரு ஆளை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிந்துவிடும் இவர் இந்த மாதிரி ஆள் தான் என்று, இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள், இல்லையா? சத்யராஜ் சார் சொன்னார், நடிக்க வந்து சிவகுமார் சார் வீட்டில் இருந்த நேரத்தில் இவர் அடிக்கடி ரீல்கார்டிங் வேடிக்கை பார்க்க வருவார். அவர் மணியோட சேர்ந்து, சிவகுமார் சார் மணியோட சேர்ந்து வருவார். நடிக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கேன் சார். ஏயா நான் சொல்லியிருக்கேன். பின்னாடி நானே அவர் ஹீரோவா நடிச்சு போட்டதுக்கு பாட்டு போட வேண்டிய சூழ்நிலை. சில வில்லன் நடிகர்களுக்கு பாடல் போடுறதுக்கு வரவே வராது. அந்த பேச உண்மையாவே பார்த்தா நல்லா யோசிச்சு பாருங்க. பல நடிகர்களை நீங்க யோசிச்சுக்குங்க. அவங்க பாட்டு பாடுனா அவங்களுக்கு கம்போஸ் பண்றப்ப என்னுடைய மனநிலை பாட்டுக்கு போகணும் இல்லையா? ஆனா அதையெல்லாம் மீறி சத்யராஜ் சாருக்கு முதல்ல என்னம்மா சௌக்கியமா, என்னம்மா கண்ணு சௌக்கியமான்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வில்லனா இருக்கிறப்ப அப்படி ஆரம்பிச்சதுனால ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்படி ஏற்படுத்தியனால பின்னாடி வந்து அவருக்கு டுவேட் பாடுறதா இருந்தாலும் தாஸ் சின்னப்ப தாஸ் போடுறதுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. இந்த மாதிரி தகவல்களை சொன்னாரு. பாக்யராஜ் சாரும் ரொம்ப நல்ல தகவல்களை சொன்னார். அவர் 16 வயதிலே பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் என்பதே எனக்கு வந்து புதிய வார்ப்புகள் நேரத்தில் தான் எனக்கு தெரியும். ஆனா அவர் பாக்யராஜ் என்பதோ அல்லது பாலகுருன்னு ஒருத்தர் அசிஸ்டண்டாக இருந்தார். அப்புறம் வந்து செல்வராஜ், மணிவண்ணன், கலைமணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் 16 வயது நிலை படத்தில். 16 வயது நிலை ரீல்கார்டிங் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பர்டிகுலரான அந்த செவந்தி பூம்பிடிச்ச சின்னக்கா என்ற அந்த பாடலுக்குரிய லீடு சீன் அவர் எடுத்திருந்தாரு. எல்லாமே சைலண்ட் ஷாட்டு. கன்னத்தில் அடிக்கிறது, அடித்த உடனே அப்படி பாடல் துவங்கும். இதுக்கு கன்னத்தில் அடிக்கிறதுக்கு வரைக்கும் முன்னாடி அந்த சாங் வரைக்கும் நான் மியூசிக் போடணும், பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதை நான் டிசைட் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டுட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு, சரி அசிஸ்டன்ட் கனெக்ட் பண்றப்போ வந்து படத்தோட சிங்க் வரல. படம் போட்டா மியூசிக் முன்னாடி முடிஞ்சிடும், இல்லைன்னா வந்து பாட்டு தொடங்குறது வரைக்கும் கூட அதுக்கப்புறம் கூட அவர் கண்டக்ட் பண்றது வந்து கரெக்ட் டைம்ல கரெக்ட் காலப்பிரமாணத்துல கண்டக்ட் பண்ணலன்னா சரியா வராது. அதனால கோவர்தன் சார் தான் அவரும் சிறந்த இசையமைப்பாளர், அற்புதமான பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவர் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் சரியா இல்லைன்னொடனே, அண்ணன் நீங்க வந்து உள்ள வந்து உட்காருங்க, நான் வந்து கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கண்டக்ட் பண்ணேன். கண்டக்ட் பண்ற நேரத்தில் ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டர் பார்த்தோம். ஒரு மானிட்டர் பார்த்துட்டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டேக் எடுக்கிற நேரத்தில் கட்னு ஒரு சத்தம் வருது. யார நாங்க வாட்சிட்டு இருக்கோம், கட்னு ஒரு சத்தம் வருதுன்னு பார்த்தா இவர் பாக்யராஜ் கேட்டுச்சு. யார் யாது அப்படின்னு கேட்டேன். என்னாச்சுன்னு பாரதி ராஜா உள்ள இருந்து வரப்புல, யார் கட் சொன்னது? இல்ல சார் டைலாக்கோட பார்த்துருக்கீங்க, டைலாக் வரல. தியேட்டர்ல நாங்க ரிஹர்சல் பாக்குறப்போ டைலாக்கோட பார்த்து மியூசிக்கை கண்டக்ட் பண்ணுவோம். டேக் டைம்ல மானிட்டர்ல மட்டும்தான், எங்களுக்கு ஹெட்போன்ல மட்டும்தான் டைலாக் வரும். ஏன்னா அந்த டைலாக்கும் சேர்த்து மியூசிக்கோட ரெக்கார்ட் ஆயிடும் இல்லையா? அதனால அது தெரியல அவருக்கு. யார் இருந்தாலும் உள்ள விட்ட உள்ளவான்னு சொல்லிட்டு உள்ள போட்டு போறாரு. அப்படிதான் எனக்கு பாக்யராஜ் எனக்கு அறிமுகம். அடுத்து சொல்றப்ப புதிய வார்ப்புகள் சாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து முடிச்ச உடனே
பாரதி ராஜா வெளியில வந்து சொல்றாரு, பாக்யராஜ் தான் ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. என்னையா நாங்கெல்லாம் மியூசிக் எல்லாம் போட வேண்டாம், பேச பார்த்தா மியூசிக் போடணும்னு எனக்கு தோண வேணாமையா, எப்படியா போடுறது அப்படின்னு நான் ஓப்பனா கேட்கிறேன். நான் இங்க இந்த மேடையில தான் நான் சொல்றேன். அதுல என்ன தவறுன்னா, பின்னாடி நான் உணர்ந்தது இந்த ஆள் ஒரு அற்புதமான திரைக்கதை அமைப்பவர். இந்தியாவிலேயே பேர் வாங்கியிருக்காரு, அது வேற விஷயம். பட் ஒரு கலைஞனை வந்து ஒரு கலைஞன் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அந்த பாராட்டு வந்து அர்த்தமுள்ளதாக ஆகிறது. அற்புதமான திரைக்கதை ஆசிரியர். புதிய வார்ப்புகள் படம் முடிஞ்சு அந்த கேரக்டருக்கு வந்து இந்த பாரதி ராஜா செலக்ட் பண்ணது வந்து அப்படி அற்புதமா செலக்ட் பண்ணதுனால பாக்யராஜுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் அமைஞ்சது. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் படம் மட்டும் இல்ல, அவர் சிறந்த திரைக்கதை ஆசிரியராக இருந்ததாலும் தான் அவருடைய வெற்றிக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, இந்த திரையுலக பயணத்திலே பெரிய பாதை அவருக்கு அமைந்து கிடைத்தது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் நான் இவர் நம்பல, படத்துல வந்துட்டு படத்துல பார்த்ததுக்கு அப்புறமா அடடா பெரிய தப்பு பண்ணிட்டோமே, யார்கிட்ட என்ன இருக்குன்னு நாம சொல்லக்கூடாது, இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு அன்றிலிருந்து யாரை பற்றியும் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்ற ஒரு பெரிய பாடத்தை இவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அன்றிலிருந்துதான் யாரை பற்றி இருந்தாலும் என்ன இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுது. அதனால இந்த மாதிரி ஒரு சினிமாக்காரர்களே தெரியாத தகவல்களை, சினிமாக்காரர்களுக்குள்ளே தெரியாத தகவல்களை இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய பாடல்களை கேளுங்கள், கேட்டு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் இந்த தீர்ப்பு. இந்த படம் வெற்றி அடையவும் தயாரிப்பாளர்களையும் டைரக்டர் சுந்தரராஜன் அவர்களையும் மிகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.